ஒருவர் ஏர்போர்ட்ல துபாய் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. ஃப்ளைட் வந்து லேட் ஆயிடுச்சு. லேட்டா போகுது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் நடந்துகிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு அவருக்கு பயங்கர கோவம் வந்து என்ன செய்றாரு, அங்க வேலை பார்த்த ஒருத்தர கூப்பிட்டு கத்துறாரு. ஏங்க உங்களுக்கு அறிவில்லையாங்க? இந்த இவ்வளோ நேரத்த நான் வீணாக்குறதுக்கு, நான் அங்க போய் என் வேலையெல்லாம் முடிச்சிருப்பேங்க. எனக்கு அவ்வளோ பெரிய வேலை இருக்கு. நான் யார் தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரொம்ப புகழ்ந்து அவர வந்து ரொம்ப கேவலமா, கீழ்த்தனமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்துட்டு அவர் என்ன செய்றாரு, "சார் மன்னிச்சிருங்க சார். இப்ப முடிஞ்சிரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்ன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்ப பணிவா பேசுறாரு. அத பார்த்துட்டு அங்க இருந்த வேலை பார்த்த புதுசா வேலைக்கு வந்த ஒருத்தர் கேட்கிறாரு, "ஏன் சார் இவ்வளவு பணிவா பேசுறீங்க? அவர் ரொம்ப ஹார்ஸா பேசுறாரு. உங்கள திட்டுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா சார்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு, "அவரு துபாய் போறாரு. ஆனா அவருடைய லக்கேஜ் எல்லாம் சிங்கப்பூர் போகுது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய கோவத்த நம்ம எங்கே காட்டுறோம், எப்படி காட்டுறோங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும்.